ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويفسك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. حسبي الله العليم. சூரத்துல் பக்ராவினுடைய 30வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே பல இடங்களிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை குறித்து சொல்லி காமித்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதலாக படைக்கப்பட்ட மனிதர் என்பதில் இஸ்லாமிய மதத்தவர்களை தாண்டி மற்ற பிற மதத்தவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மை. அவர்களும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் முதல் மனிதர் என்ற விஷயத்தை. அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக படைக்கப்பட்ட வரலாறுகளை குறித்து, அந்த நிகழ்ச்சிகளை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல சூறாக்களிலே பேசியிருப்பான். குறிப்பாக ஒரு 7 சூறாக்கள், சூரத்துல் பக்கரா, சூரா அல் ஆராஃப், சூரத்துல் ஹிஜ்ர், சூரா அல் கஹ்ஃப், த்வாஹா, இஸ்ரா, சூரத்து ஸ்வாத், இந்த 7 சூறாக்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளுடைய ஒரு பெரும் பகுதியை சொல்லியிருப்பான். இதில் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்தை அதிலும் சொல்லியிருப்பான். ஆனால் அடுத்த சூறாவில் சொல்லும்போது இன்னும் சில செய்திகளை அதிகப்படுத்தி சொல்லியிருப்பான். அதே போன்று இந்த 7 சூறாக்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசி இருக்கக்கூடிய செய்திகளை ஒன்று சேர்த்தோம் என்று சொன்னால் அந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு பெரும் பகுதி நமக்கு தெளிவடைந்துவிடும். அந்த அளவிற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த 7 சூறாக்களில் தெளிவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நிகழ்ச்சியை சொல்லி இருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட செய்தியை குறித்து சூரத்துல் பக்ராவினுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது வஇத் கால ரப்புக லில் மலாயிகா. அதிகமான நபர்கள் சொல்லும் பொழுது, சில நபர்கள் சொல்லும்போது, அதிகமான நபர்கள் அல்ல, சில நபர்கள் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களுடன் ஆலோசனை செய்தான். நான் மனிதர்களை இந்த உலகத்தில் படைக்கப் போகின்றேன் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதற்கு மலக்குமார்கள் இன்னும் சில மாற்று கருத்துக்கள் அல்ல, மறுப்புகளை தெரிவிக்கின்றார்கள், கேள்விகளை கேட்கின்றார்கள் மறுக்கக்கூடிய விதமாக. யா அல்லாஹ், நீ இப்படிப்பட்ட படைப்பை படைக்கப் போகின்றாய் என்பதாக இதை சொல்லி காட்டும் பொழுது ஆலோசனை செய்தான் என்பதாக சொல்வார்கள். ஆலோசனை எல்லாம் செய்யவில்லை. அல்லாஹ் என்ன செய்கின்றான்? இப்படி ஒரு செயலை நான் செய்ய போகின்றேன் என்ற ஹபரை, செய்தியை தான் என்ன செய்கின்றான்? மலக்குமார்களுக்கு எத்தி வைக்கின்றான். இது கால, அல்லாஹ் சொல்லுகின்றான். வஇத் கால ரப்புக, உம்முடைய இறைவனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்ற, நபியே, உம்முடைய இறைவன் மலக்குமார்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்லி காட்டுகின்றான்? இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா. இந்த உலகத்திலே, உலகம் என்பது ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்கின்றது, இந்த உலகத்திலே நான் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன், ஒரு பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன். ஒரு பிரதிநிதி என்றால் அதனுடைய நேரடி அர்த்தம். ஆனால் ஹலீஃபா என்று சொல்லும் பொழுது பின் தோன்றக்கூடியவர்கள் என்பதாகவும் அரபியிலே சொல்வார்கள். இந்த உலகத்திலே நான் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லி காட்டும் பொழுது மலக்குமார்கள் என்ன சொன்னார்கள்? قالوا أتجعل فيها ما يفسد فيها ويفسك الدماء. யா அல்லாஹ், இந்த உலகத்திலே யார் குழப்பத்தை ஏற்படுத்துவார்களோ அவர்களையா நீ படைக்கப் போகின்றாய்? யார் ரத்தங்களை ஓட்டுவார்களோ அவர்களையா நீ படைக்கப் போகின்றாய்? இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலீஃபா என்று சொல்லி இருக்கக்கூடியது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் குறிக்குமா அல்லது மற்ற எல்லா மனிதர்களையும் குறிக்குமா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு உண்டு. ஒரு சாரார் சொல்லி காட்டும் பொழுது ஹலீஃபா என்பது யாரை மட்டும்தான் குறிக்கும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் குறிக்கும் என்பதாக.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும்தான் குறிக்கும் என்பதாக ஒரு சாரார் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு சாரார் சொல்லி காட்டும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் அது குறிக்காது, இந்த உலகத்தில் வாழ இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தான் அது குறிக்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் வேறு வசனத்தில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது வஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்த். ஹலீஃபா என்ற வார்த்தை அதே வார்த்தையிலிருந்து தோன்றிய வார்த்தை. ஹலாயிஃப் என்று சொன்னால் இந்த உலகத்திலே பின் சென்றக்கூடியவர்களாக அவன் தான் உங்களை ஆக்கி வைத்தான் என்பதாக ஒட்டுமொத்த மனித வர்க்கத்தை பார்த்துதான் சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? ஹலீஃபா என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களும் தான். இதை இந்த வசனமே உறுதிப்படுத்தும். ஹலீஃபா என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்த மற்ற ஏனைய எல்லா மனிதர்களையும் குறிக்கும் என்பதை இந்த வசனமே தெளிவுபடுத்தும். எப்படி தெளிவுபடுத்தும்? அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? நான் ஹலீஃபாவை படைக்க போகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? மை யுஃப்ஸிது ஃபீஹா வ யுஃப்ஸிகு திமா. இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, ரத்தங்களை ஓட்டக்கூடிய, அதாவது கொலை செய்யக்கூடிய மனிதர்களை நீ படைக்க போகின்றாய். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினார்களா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்களா? குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய, ரத்தங்களை ஓட்டக்கூடிய மனிதர்களை நீ படைக்க போகின்றாய் என்பதாகத்தான் மலக்குமார்கள் கேட்கின்றார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலீஃபா என்று சொல்வது யாரை குறிக்கின்றது? ஒட்டுமொத்த மனிதர்களையும் தான் குறிக்கின்றது, தவிர யாரை மட்டும் குறிக்கவில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டும் குறிக்கவில்லை. எனவேதான் வழக்குமார்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களையா, கொலை செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்க போகின்றாய் என்பதாக மலக்குமார்கள் பார்த்து அல்லாஹ்விடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள் என்பதாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் இன்னும் சில முஃபஸ்ஸிர்களும் மிக அழகாக தெளிவாக விளக்கி காமிப்பார்கள். அந்த அடிப்படையில் ஹலீஃபா என்ற வார்த்தை ஒட்டுமொத்த மனிதர்களை தான் குறிக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வசனத்தில் மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? மனிதர்களுடைய தன்மையை குறித்து, யுஃப்ஸிது ஃபீஹா, யார் இந்த உலகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார்களோ அவரையா, யார் இந்த உலகத்தில் கொலை செய்து கொண்டிருப்பார்களோ, ரத்தத்தை ஓட்டுவது என்றால் என்ன அர்த்தம்? கொலை செய்து கொண்டிருப்பார்களோ அவர்களையா நீ படைக்க போகின்றாய் என்பதாக மலக்குமார்கள் கேட்கின்றார்கள். என்ன கேள்வி வருது? மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர் என்ற ஒரு வர்க்கத்தை படைக்கவில்லை. மலக்குமார்களுக்கு எப்படி தெரியும் அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் என்பதை, அவர்கள் கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை மலக்குமார்கள் எப்படி அறிவார்கள் என்பது சம்பந்தமாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கொடுக்கும் பொழுது சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுவார்கள். பல 2-3 கருத்துக்கள் உண்டு. சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டும் பொழுது ஏற்கனவே ஒரு படைப்புகளை குறித்து மலக்குமார்களுக்கு காண்பித்து தரப்பட்டிருக்கலாம் என்பதாக சில சொற்பமான முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டுவார்கள். இன்னும் சில முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை குறித்து அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருப்பான். அந்த கல்வியை அல்லாஹ் ரப்பல் என்ன செய்து கொடுத்திருப்பான்? அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். அதை எது உறுதிப்படுத்துகின்றது என்று சொன்னால், கால் இல்லா மா அல்லம்தனா சுப்ஹானக லா இல்ம லனா, யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த கல்வியும் கிடையாது, இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கல்வியை தவிர வேறு எந்த கல்வியும் கிடையாது என்பதாக வழக்குமார்கள் சொல்லி காட்டுகின்றனர். அப்ப இந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த செய்தியை மனிதர்கள் என்று ஒரு படைப்பு இருந்தது என்றால் இப்படி இருக்கும், அவர்கள் போன்ற செயல்கள் எல்லாம் செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் தான் என்ன செய்திருக்கின்றான்? மலக்குமார்களுக்கு சொல்லி இருக்கின்றான். அதை கொண்டுதான் மலக்குமார்கள் அது சம்பந்தமான கல்வியை பெற்றிருந்தார்கள். கல்வி என்பது மலக்குமார்களுக்கு எப்படிப்பட்டதாக இருந்தது? அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவாகவும் இல்லை. மலக்குமார்களுடைய கல்வி முழுக்க முழுக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தது. அதைத்தான் மலக்குமார்கள் உறுதிப்படுத்துகின்றார்கள் அவருடைய வார்த்தைகளை கொண்டு. அப்ப முஸ்லிம்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? அல்லாஹ் தான் என்ன செய்திருக்கின்றான்? இப்படி ஒரு படைக்க போகின்றோம் என்ற ஒரு திட்டத்தை முன்கூட்டியே சொல்லி காட்டியிருக்கின்றான். அவர்கள் இப்படியெல்லாம் செய்வார்கள் என்ற செய்தியையும் அல்லாஹ் ரப்பல் என்ன செய்திருக்கின்றான்? சொல்லி காட்டுகின்றான் என்பதாக முஃபஸ்ஸிர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். வயஃப்ஸிகு திமா, இந்த வசனத்தை கவனித்து பார்த்தால் மை யுஃப்ஸிது ஃபீஹா வயஃப்ஸிகு திமா, இரண்டு விஷயத்தை என்ன சொன்னார்கள் மலக்குமார்கள் சொல்லி காமித்தார்கள். மை யுஃப்ஸிது ஃபீஹா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யார் குழப்பங்களை ஏற்படுத்துவார்களோ, மை யுஃப்ஸிது ஃபீஹா என்ன அர்த்தம்? விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் இந்த உலகத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துவார்களோ அவர்களையா, வயஃப்ஸிகு திமா, ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களையா. குழப்பத்தை ஏற்படுத்துவதில், குழப்பங்களை ஏற்படுத்துவதில் கொலை செய்வதும் வருமா வராதா? குழப்பங்களை ஏற்படுத்துவதில், குழப்பத்தில் கொலையும் வந்துவிடும். ஆனால் மலக்குமார்கள் எதற்காக வயஃப்ஸிகு திமா, அவர்கள் ரத்தங்களை ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை தனியாக பிரத்யேகமாக பிரித்து சொல்லி காட்டுகின்றார்கள். முஃபஸ்ஸிர்கள் சொல்லி காட்டும் பொழுது குழப்பங்களில் கொலையும் வந்துவிடும். ஆனால் அந்த குழப்பங்களிலேயே மிகப்பெரிய குழப்பம் கொலை செய்வதை கொண்டுதான் ஏற்படும். அதன் காரணமாகத்தான் மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்?
அந்த யஃப்சிக்கு திமா ரத்தங்களை ஓட்டுவதை மட்டும் தனியாக பிரித்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுகின்றார்கள். குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய கொலைகள் செய்யக்கூடியவர்களையா, ஒருவர் மாற்றி மாற்றி ரத்தங்களை ஓட்டிக்கொண்டு கொலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களே, அப்படி அந்த கொலைகளை செய்வதை கொண்டு ரத்தங்களை ஓட்டுவதை கொண்டு குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை நீ படைக்கப் போகின்றாயா அல்லாஹ் என்பதாக என்ன செய்கின்றார்கள்? மலக்குமார்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொலை என்பது மிகப்பெரிய பாவம். கண்டிப்பாக என்ன செய்யக்கூடாது? எந்த ஒரு முஸ்லீமும் கொலை செய்யக்கூடாது. இஸ்லாத்தில் எத்தனை பேருக்கு கொலை செய்யப்படுவது, அதாவது எத்தனை பேரை கொலை செய்வதற்கு அனுமதி உண்டு? இவர்களை கொலை செய்யலாம் என்பதாக 3 பேருக்கு அனுமதி உண்டு. இந்த 3 சாரார்களை தவிர்த்து வேற யாரையும் கொலை செய்வதற்கு என்ன கிடையாது? அனுமதியே கிடையாது. நஃப்சு பின் நஃப்ஸ், கொலை செய்தவருக்கு பகரமாக கொலை செய்வது. இன்னொன்று என்ன? இரண்டாவது, இஸ்லாத்திற்கு வந்துவிட்டு இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாக செல்வது, வழி தவறி மீண்டும் இஸ்லாத்தை விட்டு செல்வது. மூன்றாவது, திருமணத்திற்கு பின்பு விபச்சாரம். திருமணத்திற்கு பின்பு விபச்சாரம் செய்யக்கூடியவனை கல்லால் அடித்து கொலை செய்வது. இந்த 3 சாரர்களை தவிர்த்து வேற யாரையும் கொலை செய்வதற்கு என்பது இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது. இந்த 3 சாரரையும் கொலை செய்ய வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? இஸ்லாமிய அரசு இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிவெடுத்து தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும். என்றால் உயிருக்கு உயிர் என்று சொன்னால் வேண்டுமென்றே கொலை செய்திருக்க வேண்டும். அவனை நான் கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் என்ன செய்ய வேண்டும்? கொலை செய்தால் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தண்டனை நிறைவேற்றப்படும். அவனை வேண்டுமென்றே கொலை செய்ய வேண்டும் என்பதாக அவர் கொலை செய்யவில்லை. உதாரணத்திற்கு, இந்த சவத்திற்கு பின்னால் ஒருவர் நிற்கின்றார். மேலே இருக்கக்கூடிய பழத்தை அடிப்பதற்காக ஒருவர் கல்லை எடுத்து எறியும் பொழுது கல் அந்த பக்கம், சவத்திற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய தலையில் விழுந்து அவர் வஃபாத்தாகி விடுகின்றார். இது வேண்டுமென்றே நடந்த கொலையா? இது வேண்டுமென்றே நடந்த கொலை கிடையாது. இப்ப இதே போன்ற கொலைகளுக்கு எல்லாம் இந்த உயிருக்கு உயிர் என்பதாக வராது. வேண்டுமென்று எப்பொழுது கொலை செய்யப்படுகின்றதோ அப்பொழுதுதான் உயிருக்கு உயிர் என்ற தண்டனை நிறைவேற்றப்படும். அப்ப இப்படிப்பட்ட கொலைக்கு மதிப்பு இல்லையா என்று கேட்டால், உயிருக்கு ஒரு நஃப்ஸிற்கு எப்பொழுதுமே மதிப்பு உண்டு. இப்படிப்பட்ட கொலைக்கு என்னவென்று சொன்னால், அந்த கொலை செய்யப்பட்டவருடைய வழி பொறுப்புதாரிகள் அவர்களிடத்திலே சில தொகையை கேட்க வேண்டும். இந்த உயிர் சேதத்திற்கு, உயிர் இழப்பிற்கு தகுந்தவாறு ஒரு தொகையை கேட்க வேண்டும். ஆங்கிலத்தில் எப்படி சொல்வார்கள்? பிளட் மணி என்பதாக சொல்வார். சில நாடுகள் எல்லாம் சென்றால் இந்த விஷயம் இருக்கும். கொலை செய்து தெரியாமல் செய்திருக்கலாம், அதாவது விபத்து ஏற்பட்டு இருக்கலாம், விபத்து மூலியமாக உயிரிழந்திருக்கலாம். அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு தொகையை கொடுக்க வேண்டும். அதற்கு பகரமாக அதை கொடுத்து அவர்களுடைய குடும்ப உதவிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தொகையை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் தான் வேண்டுமென்றே இல்லாமல் கொலை செய்தவர்களுக்கு. வேண்டுமென்றே ஒருவரை கொலை செய்தால் தான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நஃப்ஸும் பின் நஃப்ஸ், ஒருவரை கொலை செய்தால் அதற்கு தகுந்தவாறு அந்த வழி, அதுவும் வழிதான் செய்ய வேண்டும், பொறுப்புதான் செய்ய வேண்டும். இவரை கொண்டு விட்டோம் என்று சொன்னால் யாரோ ஒருவர் வந்து என்ன செய்ய விடக்கூடாது, இவர் அவரை கொண்டுட்டான்னு சொல்லிட்டு கொன்றக்கூடாது. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க நினைச்சா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க மன்னிக்கணும் நினைச்சால் மன்னித்து விடலாம், தொகையை வாங்கி கொண்டு. அப்படி இல்லை, நாங்கள் கொண்டேதான் தீர்வோம் என்பதாக இஸ்லாமிய அரசு இருக்கும் பொழுது நாங்கள் கொண்டே ஆகும் என்பதாக நினைத்தால் அதையும் அவர்கள் என்ன செய்து கொள்ளலாம்? நிறைவேற்றிக் கொள்ளலாம். நஃப்ஸும் பி நஃப்ஸ் என்பது எப்பொழுதுதான் வரும்? வேண்டுமென்றே கொலை செய்தால் தான் வரும் என்பதை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும்? நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக என்னது? திருமணம் முடித்த ஒரு ஆள், திருமணம் முடித்தவள் திருமணத்திற்கு பின்னால் என்ன செய்வது? விபச்சாரம் செய்தால் அவர்களை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. மூன்றாவது, இஸ்லாத்திற்குள் வந்துவிட்டு இஸ்லாத்தை விட்டு மீண்டும் சென்று குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு ஜமாத்தை ஏற்படுத்தக்கூடியவர், ஒரு ஜமாத்தை அவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்? ஏற்படுத்திக் கொண்டிருப்பார். இஸ்லாத்துக்குள்ள வந்தாச்சு, இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டார், இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் யார்ட்டையும் சொல்லல, அவர் மறைமுகமா வச்சிட்டு இருக்காருன்னா அது அவரோட போயிடும். நம்ம போய் கண்டுபிடிச்சோம், பகிரங்கமா அறிவிச்சு அதை ஒரு குழப்பமா ஏற்படுத்தி அவரோட ஒரு தனி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கார். இதே போன்ற நிலைமை ஏற்படும் போது என்ன செய்ய விட வேண்டும்? அவரை கொலை செய்ய வேண்டும். இதுவும் எப்பொழுதுதான்? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருக்கும் பொழுதுதான். இந்த 3 கொலைகளும் எப்பொழுதுதான் அனுமதி? இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்து, இஸ்லாமிய அரசு இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இவர்களுக்கு இந்த தண்டனை என்பதாக தெளிவாக விசாரித்து அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் கொலை செய்வது என்பது அனுமதி. இந்த 3 விதத்தில் தான். அப்போ கொலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம். எனவேதான் மலக்குமார்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள்? அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒருவருக்கு ஒருவர் கத்தியை கொண்டோ எதை கொண்டோ குத்தி கொண்டு ரத்தத்தை ஓட்டிக் கொண்டு இருப்பார்கள். அந்த ரத்தத்தை ஓட்டும் பொழுது கொலைகள் ஏற்படும். இப்படிப்பட்ட ஃபித்னாவாதிகளை, இப்படிப்பட்ட குழப்பவாதிகளை நீ படைக்கப் போகின்றாய் என்பதாக மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள். நாங்கள் எல்லாம் உங்களுடைய
புகழை துதிப்பாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்போ என்ன நடக்குது, அந்த மனிதர்களிலும் துதிப்பாடக்கூடியவர்கள் இருப்பார்கள். எனவேதான் மலக்குமார்கள் என்ன செய்கின்றார்கள், இதையும் மேற்கோள் காட்டுகின்றார்கள். மனிதர்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், மனிதர்களிலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தொழுகக்கூடிய கூட்டம் இருக்கும், அல்லாஹ்வை குறித்து அல்லாஹ்வுடைய வேதத்தை குறித்து உள்வாங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை தெரிந்ததனால மலக்குமார் என்ன சொல்லி காட்டேன், இதையும் சொல்லி காட்டேன், நாங்கள் எல்லாம் உங்களுடைய புகழை துதிப்பாடக்கூடியவர்களாக இருக்கின்றோமே, அதற்கு நாங்கள் இருக்கின்றோமே. நாங்கள் உம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக இருக்கின்றோம், அவர்கள் வந்துதான் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா, அவர்கள் தான் உங்களுடைய புகழை துதிப்பாட வேண்டுமா, நாங்கள் இருக்கின்றமே. இது இரண்டுமே மலக்குமார்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதை முன்னால் சொல்லி காட்டுகின்றார்கள், எம்மால் ஏற்படுத்தப்படக்கூடிய குழப்பங்களை தான் மேற்கோள் காட்டி சொல்லி காட்டேன். அப்போ ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் அறிந்ததை விட நான் தான் அறிந்தவனாக இருக்கின்றேன், உங்களுக்கு தெரிந்தது ஒரு பகுதி, ஆனால் எனக்கு அதைவிட அதிகமான விஷயங்கள் தெரியும் என்பதை மலக்குமார்களிடத்தில் சொல்லி காட்டிவிட்டு என்ன சொல்லி காட்டுகின்றான், நான் மனிதர்களை படைப்பேன் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்றான். இப்படி மலக்குமார்கள் சொல்லும் பொழுது கால அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னி அலமு மா லா தஅலமூன், நிச்சயமாக நான் நீங்கள் அறியாத விஷயங்களை எல்லாம் அறிந்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். மலக்குமார்கள் என்ன செய்து விட்டார்கள், அத்துடன் அமைதி காத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் நடந்த நிகழ்வு என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். அல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எமக்கும் முழுமையாக இந்த நிகழ்ச்சிகளை குர்ஆனுடைய விளக்கத்தை உள்வாங்கி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தள்ள வேண்டும். ஹாதா மின் வலில் முமின் இன்தில்லா குலி குல் ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் வலி ஜமீஇல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாயின் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.